ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, ஜல்லி தான். 44 ரனில் அன்பீட்டன் குரூப்பில். எஸ், நெக்ஸ்ட் மேட்ச் செமிஃபைனல் நாளைக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அதோட ப்ரிவியூக்கு அப்புறம் வருவோம். நேற்று என்ன நடந்து பார்த்துடலாம். மிச்சல் சாட்னர் தான் டாஸ் ஜெயிச்சார், போலிங் போடுறேன்னாரு. ரோஹித் சர்மா சொன்னார் வியோட பேட்டட் ஃபர்ஸ்ட்னு. ஒரு வாரமாக நான் சொல்லியிருந்தேன் டாஸ் ஜெயிச்சு புட் த ரன்ஸ் அந்த போர்டு பேட் ஃபர்ஸ்ட்னு. ரோஹித்தோ அதே தாட்டோடு தான் வந்திருக்காரு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 249 ஃபார் 9. அண்ட் என்னோட ப்ரிவியூ எடுத்து பாருங்கள். டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்ன துபாய் பிச்சு லோ அண்ட் ஸ்லோ ஆகிடும். 270 தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 260 இஸ் வின்னிங் ஸ்கோர். 300 350 எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் அதெல்லாம் கராச்சி எல்லாம் ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் தான் எடுக்க முடியும்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பிக் ஹிட்டர்ஸ். கிளைன் பிலிப்ஸ்லாம் ரீசெண்டாக தான் 100 அடிச்சுட்டு வந்திருக்காரு ட்ரை சீரீஸில். கிரெடிட் டு ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல் அண்ட் ஹார்திக் பாண்டியா. அந்த 3 பேர் இன்னிங்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா கடகடன்னு 3 விக்கெட் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. ஷுப்பலி அப்பா பிரில்லியன்ட் டிஸ்மிசல் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். இந்த மாதிரி கேட்ச் பார்க்குறேன். ஜான்டி ரோட்ஸ் தான் இந்த மாதிரிலாம் எடுப்பார் ஒரு காலத்தில். பிலிப்ஸ் 100 ஸ்கொயர் கட் பண்ணார். ஜம்ப் ஃப்ரம் கலிங்க பிஃபோர் த இன்னும் டெல்லி அந்த அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பால்ல தினேஷ் கார்த்திக் காமெடியில் சொன்னார், ஹீ இஸ் த பெஸ்ட் ஃபீல்டர் இன் த வேர்ல்டுன்னாரு பிலிப். ஆமாம், அப்போது அவரே சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவர் கீழே நோட் பண்ணியிருப்பார் கிளென் பிலிப்ஸை. சொல்லி வாய்மேல அடுத்த பால் இது வெரி நெக்ஸ்ட் பால் பிரில்லியன்ட் கேட்ச். அனுஷ்கா சர்மா ஸ்டன் ஆகிட்டாங்க, காமிச்சாங்க பெவிலியனில். க்ரௌடு ஸ்டன் ஆகிடுச்சு. விராட் கோலியோட லுக்கை பார்க்கணுமே, ப்ரைஸ்லெஸ். அப்படியே நானா அவுட்டா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல் லென்த் ஜம்ப்புங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கலியிலேருந்து பாயிண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி 100 பிடிச்சி அதே ஃபோர்ஸில் கீழே விழுந்து ஏடகடமாக வந்தால் முட்டிக்கிட்டிலாம் பேர்ந்துருக்கும் கையில் பிடிச்சி எதிர்த்து நின்றுட்டார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸிப்பான்ற மாதிரி பிரில்லியன்ட் கேட்ச். இல்லைன்னா கோலி அடிச்சிருப்பாருங்க. பட் அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3 பேர் டாப் 3 அவுட். இதில் கில் 100 அடிச்சவர், விராட் 100 அடிச்சவர் டோர்னமெண்ட்டில். அண்ட் பார்ட்னர்ஷிப் 51 மேட்ச்னா யூனிட் பார்ட்னர்ஷிப். 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 98 ரன் அக்ஷர் அண்ட் ஸ்ரேயஸ். 5th விக்கெட் 44 ரன் கேஎல் ராகுல் கூட. 7th விக்கெட் 41 ரன்ஸ் ஹார்திக் பாண்டியா அண்ட் ஜடேஜா. இந்த 3 பார்ட்னர்ஷிப் இன்னும் 2 ரெஸ்பெக்டபிள் ஸ்கோரில். வின்னிங் ஸ்கோர் அது 249. ஸ்பெஷலி இவெண்ட் வித் 4 ஸ்பின்னர். இந்த ப்ரிவியில் நான் சொன்ன பிளே வருண் சக்கரவர்த்தி. அட் எனி காஸ்ட் பிளே வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா அவங்கள்ட்ட டாப் 5 8ல் டாப் 5 லெஃப்ட் ஹேண்டர். வருண் இஸ் அ மிஸ்ட்ரி பவுலர். அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் போகிற மாதிரி வந்தாலும் வெட் ஆகிடும் பால். இஸ் வெரி குட் இன் போலிங் வெட் பால். மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேறு. அவர் கேஆர் விளையாடும்போது ஈடன் கார்டில் போய் அதை பணியாக அவர் அவ்வளோ விக்கெட் எடுத்தார். அண்ட் இஸ் அ வெரி குட் ஹவு டு அடாப்ட் சுச்சுவேஷன், வெட்டு பாலை எப்படி போடணுன்னு. ஸோ ரியலி போல்டு. பிரேஸ்வெல்ல லேட்டாக கொண்டு வந்த மாதிரி தெரிஞ்சது சாட்னர். ஏன்னா ஸ்ரேயஸ் அதுக்குள்ளே செட் ஆகிட்டார். அது மட்டும் பிரேஸ்வெல்ல கொண்டு வந்தால் மேபி வுட் ஹவ் காட் ஹிம் அவுட். ஸ்ரேயஸ் 79, ஹார்திக் 45 அண்ட் அக்சர் பட்டேல் 42. மேட் என்ட்ரி 5 விக்கெட். அங்கே பாசிபிள் 5 விக்கெட், இங்கே நம்ம ஸ்பின்னர் 5 விக்கெட். நம்ம வருண் சக்கரவர்த்தி எவ்வளோ புகழ்ந்தாலும் there is no word to praise him. Brilliant performance. நியூசிலாண்ட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் சைடுங்க. அவ்வளோ ஈஸியாக அவங்களை அடிக்க முடியாது. அவங்ககிட்ட பெரிய நேம்லாம் கிடையாது. நோ பிக் நேம்ஸ். பட் பீட்டிங் தம் இஸ் வெரி டஃப். ஸ்பெஷலி இப்போ தான் ட்ரை சீரிஸ் பாகிஸ்தானில் ஜெயிச்சுட்டு வராங்க. அன்பீட்டன், யாருமே அவங்களை அடிக்க முடியல. எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் வார் ஹை. அண்ட் இந்தியா பிச்சர் ரொம்ப நல்லா ரீட் பண்ணாங்க. அதான் ரொம்ப முக்கியம். தப்பாக ரீட் பண்ணிவிட்டு தப்பான போல விளையாட வைக்கிறது தான் தப்பு. வருண் சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வந்து தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அண்ட் ரீபில்டிங் ப்ராசஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப நல்லா பண்ணார். ஏன்னா 3 விக்கெட் அவுட் ஆனதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். வருண், இஃப் யூ டோன்ட் ரீட் இஸ் பால் ஃப்ரம் த ஹேண்ட், அவர் பால் ரிலீஸ் பண்ணுறாரு எங்களை விரல் கையிலேருந்து, அதை நீங்கள் சரியாக ரீட் பண்ணலன்னா பேட்ஸ்மேனு குழம்பிடுவீங்க. ப்ரிவிலே சொல்லியிருந்தேன், அது உள்ளே வருதா வெளில வருதா உங்களுக்கு தெரியாது. ஸ்லைட் டு 5 டிகிரி டிஃப்ரென்ஸ்லேயே நீங்கள் யூ வில் பி ஸ்டண்ட். எந்த அளவுக்கு இந்த நியூசிலாந்து பிளேயர் ஸ்டண்டுன்னா, நார்மலி தேர் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. கேன் வில்லியம்சன் ஆகட்டும், டேரல் மிச்சல் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா, வில்லியம், எல்லாருமே ஸ்பின்னர் ரொம்ப நாளாக வரக்கூடியவங்க. 5 பேர் அவுட் பண்ணார்ல நம்ம வருண் சக்கரவர்த்தி. அந்த 5 பேருமே ஒருத்தர் கூட பேட்டை டச் பண்ண முடியல பேட்டால். ஆமாம், செகண்ட் லைன் டிஃபென்ஸ் ஒன்றும் பண்ண முடியல. ஆல் 5 குட் நாட் டச் த பால். 3 பேர் எல்பிடபிள்யூ, 2 பேர் போல்டுன்னா பாருங்கள். யாரோட ஹெல்ப்பும் அவர் எடுத்துக்கல. எனக்கு கீப்பர் ஃபீல்டர் யாருமே வேணாம். அவர் ஒண்டி போலிங் போட்ட மாதிரி இருந்தது, விளையாண்ட மாதிரி 5. ஆனால் அவரோட பால் ஸ்கிட்ஸ் த்ரூ த சர்ஃபேஸில் போட்டோன்னு டக்குன்னு வந்துடுமா. அண்ட் பேக் ஃபுட்டில் போனீங்கன்னா நீங்கள் கான். அவர் பாலை நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் விளையாடே ஆகணும். பேக் ஃபுட்டில் போனீங்கன்னா யாராக இருந்தாலும் அவுட்டு தான். அண்ட் 38 ஓவர் ஆஃப் ஸ்பின் நேற்று போட்டாங்க நியூசிலாண்டு. இன்ஸ்பைட் ஆஃப் நியூசிலாண்ட் பிளேயிங் வெல் அகேன்ஸ்ட் ஸ்பின். கேன்ஸ் வில்லியம்ஸ் இருந்த வரைக்கும் சான்ஸ் இருந்தது. பிரில்லியன்ட் 81. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம். செகண்ட் ஹையஸ்ட் சாட்னர் 28ன்னா பாருங்கள். 2 பார்ட்னர்ஷிப் தான் அவங்ககிட்ட. 3rd விக்கெட் 44 ரன்னும், 4th விக்கெட் 40 ரன்னும். இது 2 பார்ட்னர்ஷிப் வச்சுனா 250 சேஸ் பண்ண முடியும் அகைன் திஸ் போலிங் அட்டாக். குட் நாட் ரீட் த ஸ்பின். ஓவராலே பார்த்தீங்கன்னா நேற்று 8 பேர் 3 பேர் போல்டு, 4 பேர் எல்பிடபிள்யூ, ஒருத்தர் ஸ்டம்ப்டு. யங் த்ரூ இஸ் டிஃபென்ஸ் அவரை எங்கே போல்டு பண்ணார்ல அது பாருங்களா. த்ரூ இஸ் டிஃபென்ஸ் இன்சைட் எட்ஜ் ஹை போல்டு ஆனார். ஃபிலிப்பை ட்ரிஃப்டட் த பால் ட்ரிஃப்டட் ப்ளம் எல்பிடபிள்யூ. பிரேஸ்வெல்லுக்கும் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வரதுக்குள்ளே எல்பிடபிள்யூ. மிச்சல் சாட்னர் இப்போ செட் ஆகிட்டு இருந்தார். குயிக்கர் டெலிவரி 2 6 அடிச்சார் லாஃப்ட். குயிக்கர் டெலிவரி பால் டக்குன்னு உள்ளே வந்துருச்சா கம்ப்ளீட்லி. அண்ட் போல்ட் ஆகிட்டார். யூ குடன்ட் ரீட் த பால். மேட் ஹென்ரி 113 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த பால் பாருங்கள்.
சில பால் 82 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும் சக்கரவர்த்தி, சிலது 110 112 வருதா, எந்த பால் ஸ்கிட் ஆகும், எந்த பால் சர்ஃபேஸை யூஸ் பண்ணணும், ஈவன் பிச்சு ரொம்ப அசிஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுங்க. டெஸ்ட் மேட்ச் எல்லாம் அவர் கலையிடுவார். அவர் இது பிச்சு நேற்று ஒன்று அவ்வளோ ஹெல்ப் பண்ணல ஸ்பின்னருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் he took 5 wickets. அவரோட ஆக்ஷன் ஸோ சிம்பிள். வருண் சக்கரவர்த்தி அவர் இட் வில் மோர் ஆஃபன் தன் நாட் ஸ்டம்ப், வித்தின் த ஸ்டம்ப் தான் அது லேண்ட் ஆகும். நீங்கள் டிஆர்எஸ் எடுத்தாலும் எல்பிடபிள்யூ தான் ஆவீங்க. மிஸ்ஸிங் ஸ்டம்ப்பு, மிஸ்ஸிங் லெக் ஸ்டம்ப் அப்படிலாம் இருக்காது. இம்பாக்ட் அவுட் சைட்லாம் விக்கெட் டு விக்கெட், யூ ஹிட் யூ மிஸ் ஐ ஹிட், அந்த கேட்டகரி தான். சூப்பர் bowling, rightfully man of the match வருண் சக்கரவர்த்தி 5 for 42, குல்தீப் 2 for 56. எனிவே 44 ரனில் ஜம்முன்னு ஜெயிச்சிட்டாங்க. அன்பீட்டனாக இருக்கும். பார்ப்போம், அடுத்தது செமிஃபைனல் தான் ஆஸ்திரேலியா கூட. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அதில் ப்ரிவியூ எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு தான். இது இல்லாமல் நீங்கள் எதாவது பார்த்தீங்களா, உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து பிறகு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.